உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் நேரடியாக ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள கடந்து போவோம். ஆண்டவருடைய கண்கள் என் மேலே விழும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நாம் பொதுவாகவே நாம் நினைக்கிறது என்னன்னா, நம்ம செய்கிற பாவங்களையும் நம்ம நல்லதாக செய்யட்டும், நற்காரியங்களாக இருக்கட்டும், பாவ காரியங்களாக இருக்கட்டும், பொதுவாகவே ஜனங்களுக்குள்ளே என்னென்னா, என்னை யாரும் பார்க்குறதில்ல, அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சிடறோம், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பேசிடுறோம், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம நடந்துடுறோம், அதனால் யாரும் நம்மளை பார்க்கல, பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குமா? ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. The book of 2 Chronicles chapter 16 verse 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்ணு பூமியில பார்த்துனே இருக்குது. ஆமென். ஒருத்தரையும் பார்க்குது. ஆண்டவருடைய கண்கள் எங்க இருக்குதா? பூமியை பார்த்து கொண்டே இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கி பார்த்து கொண்டு, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் வாசிங்க பார்க்கலாம். அடுத்து, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். பாரு, மதி புத்தி இல்லாத இருந்துட்டு இந்த விஷயத்துல, ஆகையால் அதனால இது முதற்கொண்டு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அல்லேலூயா. இதுக்கு முன்ன நமக்கு நிறைய போராட்டம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு இதுக்கு முன்ன எப்படி இருந்து எனக்கு தெரியாது, இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் புலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் நினைக்கிறோம், என்னை யாரும் பார்க்கல, நான் செய்கிறத யாரும் கவனிக்கல, யாருக்கும் தெரியாமல் ஒரு 4 சுவருக்குள்ளே தான் எங்களுடைய அதாவது காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், செய்கிறோம், ஆனால் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. The book of Hebrews chapter 4 verse 13. நிறைய வசனங்களை சொல்றார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, பாருங்க நல்லா கவனிங்க, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் யாருக்கு கணக்கு வைக்கணும்? யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? யாருக்கு கணக்கு கொடு? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க அவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வேதனை அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உபவாசிக்கிறது அவர் முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டில் நீ எத்தனை வாரம் சபைக்கு வந்த, எத்தனை வாரம் ஆராதிச்ச, எத்தனை வாரம் தேவ சமூகத்தை உணர்ந்த, எத்தனை வாரம் தேவ சமூகத்தில் உபவாசித்த, எல்லாம் சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் அதை பார்த்து அதற்கேற்ற கிரியைகளையும், அதற்கேற்ற நன்மைகளையும், அதற்கேற்ற ஆசீர்வாதங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில எனக்கு இத்தனை மாசமா ஜெபம் பண்றோம், அற்புதம் நடக்கலையே, இத்தனை வாரங்களா ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எதுவும் பேசலையே, இத்தனை நாட்கள் ஒரு காரியத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கலன்னு ஒருவேளை நீங்க இங்க வந்திருக்கலாம். என் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் யோபு இன்னும் அழகா சொல்லுவார். யோபு 7:8 வாசித்து பாருங்க. ஜோப் சாப்டர் 7 verse 8 வாசிங்க பார்க்கலாம். இப்போது என்னை காண்கிறவர்களுடைய கண்கள், இப்போ என்னை பார்க்குற மாதிரி இனி என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. உம்முடைய கண்கள்
என் மேல் நோக்கமாக இருக்கிறது, நானோ இல்லைண்ணா. அல்லேலூயா. ஓ கண்ணு என் மேலே நோக்கமாக இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, இப்பொழுது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உம்முடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்குது. யோபு சொல்றாரு. எந்த நேரத்தில் சொல்றாரு? தன்னுடைய பிள்ளைகளை இழந்த ஒரு சூழ்நிலையில், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து ஒரு சூழ்நிலை, தன் மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவனை அற்பமாய் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, 10 பிள்ளைகளும் மரித்து போய் அவன் துக்கத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் இழந்து, வேலையாட்களையெல்லாம் இழந்து, ஆமென், தன் சரீரத்தில் குஷ்டம் பிடித்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், இப்போதும் என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. காரணம் உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்குதுப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் மேலே நோக்கமாக இருக்கிறது. நீ எடுக்கிற பிரயாசத்தின் மேலே நோக்கமாக இருக்கிறது. நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அது மேலே நோக்கமாக இருக்குது. ஒரு சின்ன டம்ளர், ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி கொடுத்தா கூட அது மேலே நோக்கமாக இருக்கிறார். ஊழியக்காரர் வரும்போது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும்போது கூட கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஒரு விஷ் பண்ணுறதுக்கு கூட அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். வசனம் புரியுதா நான் சொன்னது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? ஆண்டவருடைய கண் அப்படி பார்த்துன்னு இருக்குது. நம்மளை ஆண்டவர் கவனிச்சுன்னு கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கண்ணில் படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். புரியுது? நான் எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவருடைய கண்களிலே நான் படணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தால் அவங்க கண்ணில் தயவு கிடைக்குமா என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? அவங்கக்கிட்ட அறிமுகம் கிடைக்குமா? அவங்கக்கிட்ட நம்மளுக்கு அறிமுகம் கிடைக்குமா? அவங்கக்கிட்ட நம்மளுக்கு என்ன, அதாவது நமக்கு அது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாக்கா அவங்க மூலிமா ஒரு ரெக்கமெண்ட் கிடைக்குமா? அவங்க மூலிமா நம்மளுக்கு நல்லது கிடைக்குமா? அவங்க மூலிமா நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? நீ வருகையில் போனோன்னா ஆண்டவர் கண்ணு மேலே கண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அநேக வருகை செய்தியை கேட்டுன்னு ஐயா மூலியமா கேட்டீங்களே இல்லையா? இந்த காதில் கேட்டு இந்த காதில் வர்றோம், அதையும் கவனம் பண்ணுறீங்கன்றீங்க. உங்கள் மூஞ்சி பார்த்து திருதப்பி. ஆமென், அல்லேலூயா. ஒரு காலம் வர உங்களுக்கு அறிவிக்க முடியாத சூழ்நிலை வரும். நீங்கள் ஏங்குவீங்க, நீங்கள் அங்கலாய்ப்பீங்க, நீங்கள் துக்கப்படுவீங்க. ஐயோ, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே. நீதிமொழிகளில் சொல்கிறேன், என் போதகரின் பாஸ்டர் சொன்னதை கேட்காத போயிட்டுன்னு நாட்கள் வரும். ஆகையினால கர்த்தருடைய கண்ணை நம்ம மேலே நோக்கமாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 4:10 வாசிங்க பார்க்கலாம். சகரியா 4:10 வாசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன். வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய எத்தனை கண்கள்? 7 கண்கள். அல்லேலூயா, ஆமென். அந்த கண்களிலே அவர் முகத்தை பார்ப்பார். அந்த கண்களிலே உன் கண்ணை பார்ப்பாரு. அந்த கண்களில் உன் கையை பார்ப்பாரு. அந்த கண்களில் எங்கே உன் பேசுகிற உன் வாயை பார்ப்பாரு. அந்த கண்களில் நீ நடக்கிற நடையை பார்ப்பாரு. இந்த கையில் நீ செய்கிற பாவத்தை பார்ப்பாரு. இந்த கையில் நீ நடக்கிற நடையை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. இந்த உணர்வு ஒரு கிறிஸ்துவனுக்கு வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை கண் ஆண்டவருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, வாசிக்கலாம். ஜெனசிஸ் 16:3, ஆதியாகமம் 16:3 வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் ஆன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். பாரு, நம்மவே இதுக்கு சூனியம் வச்சுக்கிச்சு. சில பேர் நமக்கு தெரியாம நம்மளே வச்சுக்குவோம்.
இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரை அந்த அம்மா துரத்திது, போய் வனாந்தரத்தில் போய் அழுகுது. அந்த அம்மா ஒரு பேர் வைக்குது ஆண்டவர் எல்ரோஹி. இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனால் நம்ம இந்த செய்தியினுடைய காரியம் மாறிடும். அந்த அம்மா அங்கே பேர் வைக்குது, என்னை காண்கிறவரே, என் பிள்ளை செத்து போகிறான், நானும் தண்ணி இல்லாமல் சாக போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவருக்கு அற்புதம் செய்கிறார். ஆமேன். அதுக்கு தான் ஆண்டவர், இந்த அம்மா அந்த ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்குது, என் நிந்தையில் என்னை பார்த்திரப்பா, என் வேதனையில் என்னை பார்த்திர ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார், நம்மளை கவனிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், வாசிங்க. எக்ஸோடஸ் யாத்திராகம் 3:17 வாசிங்க. 3:7 வாசிங்க, 17 வேண்டாம். எக்ஸோடஸ் யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் போதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்கவே பார்த்து எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இன்றைக்கு இந்த காலவெளியில் எத்தனை பேர் என்ன உபத்திரவத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்துருக்கு எனக்கு தெரியாது. ஒருவேளை பலவீனம் என்ற உபத்திரவம் இருக்கலாம், கடன் பிரச்சனை என்ற உபத்திரவம் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை ஒரு உபத்திரவமாக இருக்கலாம், போராட்டங்கள் ஒரு உபத்திரவமாக இருக்கலாம், கண்ணீர் கவலைகள் வேதனைகள் ஒரு உபத்திரவமாய் காணப்படலாம். எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தது போல இன்னைக்கு உங்கள் உபத்திரவத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். அன்றைக்கு ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் பார்த்தது போல இன்னைக்கு உங்கள் கண்ணீரையும் கர்த்தர் இன்றைக்கு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறவங்க? தேவன் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனால் யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுடைய கண்ணில் பட்டாவே இறக்கம் கிடைக்கணும், மனுஷகுமாரனுடைய கண்களிலே நீ தயவு பெற்றாலும் உனக்கு என்ன இறக்கம் கிடைக்காது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தர் உன்னை நடத்த மாட்டாரா? கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டாரா? கர்த்தர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? கர்த்தர் உன் உபத்திரவத்தை மாற்ற மாட்டாரா? கர்த்தர் உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் உன் குடும்பத்தை கட்ட மாட்டாரா? கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவரால் நிச்சயம் முடியும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு மனுஷனுடைய பார்வையிலே நீ விடும் பொழுது அவன் கண்களிலே இரக்கம் பாராட்டி அவன் உன்னை ஆசீர்வதிக்க அவன் வல்லமையுள்ளவனாக இருந்தால், ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் படைத்த ஆண்டவருடைய கரங்களிலே அவர் கண்களிலே நாம் படும்பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு இந்த செய்திக்கு என்ன தலைப்புனா, when the eyes of the Lord falls upon me, என்னுடைய கர்த்தருடைய கண்கள் என் மேலே படும் பொழுது, அல்லேலூயா, அவருடைய கண்கள் என்னை பார்க்கும் பொழுது, அவருடைய கண்கள் என் மேலே படும் பொழுது, அவருடைய கண்கள் என் மேலே அதாவது என் மேலே பார்வை என்னை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கணும்? ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு உன் மேலே பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. படிக்காதவெல்லாம் நல்லா படிச்சிருவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு நண்பர், ரொம்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே அவர்கிட்ட பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் வேறு. அவர் இப்போ பார்த்துட்டு ஒரு 10-15 பாஸ்டர் உட்காந்துக்கிறாங்க, என்னை குறித்து சாட்சி சொன்னார். அல்லேலூயா, ஆமென். ஐ வாஸ் ஷாக்ட். உதய் வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறாரு அப்படின்னா ஐ வாஸ் ஷாக்ட். நான் வந்து அதிர்ச்சி ஆகிட்டேன். அங்கே எல்லா மூத்த ஊழியக்காரங்க, பெரிய பெரிய சர்ச்சை வகர ஊழியக்காரங்க போன வாரம் நடந்தது. அவர் தான் தலைமை ஏற்றினார். நான் கேள்விப்பட்டேன், அவரை பற்றி விசாரிக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஏன் தெரியுமா? நீயும் ஆண்டவரை நம்பினா மற்றவங்க அதிர்ச்சியாருக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே என்னை பார்க்கும்போது மற்றவங்க அதிர்ச்சி ஆகணும்? அல்லேலூயா. 3 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கண் என்ன பார்த்தா எனக்கு என்ன நடக்கும்?
கர்த்தருடைய கண்கள் என் மேலே விழுந்தா அது என்ன நடக்கும் அப்படின்றத நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வாசிக்கலாம். எரோமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. எரோமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இட் பிரிங்ஸ் குட்னஸ். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, நன்மையை கொண்டு வரும் ஆண்டோடைய பார்வை. வாசிங்க. எரோமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். நான் என் கண்களை அவர்கள் மேல வைப்பேன். அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். அவர்களை பிடுங்கி போட மாட்டேன். போதும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு மேல வந்தனா முதல்ல உனக்கு நடக்க போறது நன்மை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? நன்மை வேணும்னு நீ என்ன பாடுபட்டாலும் என்ன செய்தாலும் நடக்காது. ஆண்டவர் கண்ணு மேலே பட்டா உனக்கு நன்மை தேடி வரும். உன் குடும்பத்துக்கு நன்மை தேடி வரும். உன் பிள்ளைகளுக்கு நன்மை தேடி வரும். உன் ஊழியத்துக்கு நன்மை தேடி வரும். நீ எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நன்மை தேடி வரும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு எரோமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வசனத்தை உரைக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ வேத வசனம், அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி என் கண்கள் அவர் பார்கள் மேலே வைத்தேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு நன்மை இல்லாமல் போனது காரணம் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இருக்கிற நேபுகாத்நேச்சாருடைய தலைமையின் கீழ் இருக்கிற பாபிலோன் ராஜ்யத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து அடிமைகளா போனார்கள். ஆமென். ஆமென். ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, ஒரு பட்டினி பசியுமா இருக்கிற ஒரு வாழ்க்கை, நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவித்த தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி என் கண்களை அவர்கள் மேலே நான் வைப்பேன். அவர்களை நான் கட்டுவேன். அவர்களை இழந்ததை கர்த்தர் கட்டுவார். இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என் ஆண்டவர் உங்கள் மேலே கண்களை வைப்பார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என் ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உங்களை பிடுங்கி போட மாட்டார். அவர் திரும்ப வர பண்ணி அவர்களை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புறவங்க யாராவது நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்ன பாருங்க ஆண்டவரே. கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நன்மை வரட்டு, நான் யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு நன்மை வரட்டு, நான் யாருக்கிட்டையும் நான் கையை நீட்ட மாட்டேன். எனக்கு நன்மை வரும்படி என் கர்த்தருடைய கண்கள் என் மேலே வந்தா கர்த்தர் என்னை தேடி நன்மையை அனுப்புவார். நம்புறவங்க யாராவது இருந்தா நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை வரணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நன்மை வரணும்னா யாரு கனவு மேலே படக்கூடாது? ஏசப்பா கண்ணு மேலே படணும். அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்களேன். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நான் என் கண்களை அவர்கள் மேலே வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்னென்ன நன்மையோ எல்லாம் வரணும்னா நம்ம ஏசப்பா கண்ணில் படணும். எப்போ ஏசப்பா கண்ணில் பட முடியும்? நீ ஜெபம் பண்ணாதான் ஆர்வனை பார்ப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீ செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, டிவி சினிமா பார்க்குறதுல எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, உன் நண்பர்களோட சுற்றி திரியிறது எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, ஒரு ஊதாரித்தனமாய் உன் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். என் கர்த்தருடைய கண்கள் எனக்கு நன்மை உண்டாகும்படி என் மேலே படும். என் பிள்ளைகள் நல்லா வளரணும். பிள்ளைங்க நல்லா வளரணுமா? ஆண்டவர் நன்மை உண்டாக்க செய்வார். உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா? இன்றைக்கி எந்த பிள்ளைங்களாம் எடுத்துக்கோ, அப்பா அம்மா கீழ்ப்படிக்காத பிள்ளைங்க தான். அல்லேலூயா. இல்லை நீ சும்மா நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் எங்கள் பசங்களாம் எங்கள் பெருமைக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஆமென். நான் எங்கள் பசங்களோட சொல்கிறேன், நான் சேர்த்து சொல்கிறேன். ஆமென். நல்ல ஜோம், அதில் போய் ஜோம் பண்ணுறது போய், உபவாசம் பண்ணன்னு சொல்கிறது போய், நான் துக்கப்பட்டு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நீ சொல்கிறத உன் பையன் கேட்டான்னா, இல்லை உன் பொண்ணு கேட்டுச்சனா, இந்த உலகத்தில் நீ தான் பாக்கியவதி. எப்படி நன்மை வரனா? ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
டிஜிஎஸ் ஐயா ஒரு பெரிய திரளான ஆயிரக்கணக்கான ஜனங்க பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறார். 3 நாள் கூட்டம். 3 நாள் கூட்டத்தில் வல்லமே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளை நல்லா பிறந்திருக்கிறான். திடீரென்று ஒரு விபத்தில் அவன் கண்ணை இழந்து போயிருக்கிறான். அவன் பெற்றோரை இழந்து போயிருக்கிறான். கண்ணை இல்லை, அவங்க அப்பா அம்மாவையில் அவனை பாதுகாத்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. சொந்தக்காரங்க வீட்டில் தங்கின்னு சாப்பிட்டு அவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், ஆண்டவரே தற்கொலை பண்ணிக்கிறது கூட எனக்கு தெரியாது எப்படின்னு, அதனால இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு தகுதியில்லை, என்னை எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். என்னை எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அவன் கேள்விப்படுறான். 3 நாள் கூட்டத்தில் முதல் நாள் வந்து ஜெபம் பண்ணுறேன், என்னை எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன், யாரையும் என்னால் பார்க்க முடியல, ஆசையாகுது பார்க்கறதுக்கு, ஆனால் யாரும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை, எனக்கு ஊட்டி விட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டு அழுதுருக்கிறான். முதல் நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டாரு. 2வது நாள் டிஜிஎஸ் ஐயா சொல்லியிருக்கிறாரு, ஜேம்ஸ், ஆண்டவர் இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஜேம்ஸ், நீ உடனே மேடைக்கு ஏறி வா. உடனே இவன் மனசில் உட்காந்து இவன் ஓரமாக இங்கே ஒரு நின்றுக்கிறான். யாரோ உட்கார வச்சுட்டு போய்க்கிறாங்க கூட்டத்தில். ஓரமாக நின்று என்னை போய் யாரும் ஏசப்பா கூடு போகிறாரு. இத்தனையோ ஜனம், சத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்குது, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் பேரை ஏசப்பா கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தன் மனசில் வச்சு வீட்டுக்கு வந்துட்டுக்கிறான். வீட்டுக்கு வந்து 3வது நாள் கடைசி நாள் 3வது நாள் போனோன்னே அதே இடத்துல போய் உட்காந்து அதே மாதிரி ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, என்னை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை, நான் என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு அந்த மன சோர்வில் அவன் அழுது புலம்பி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அங்கேருந்து டிஜிஎஸ் ஐயா சொன்னாரான், ராஜா நீ நேற்று வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டப்பா, நான் உன்னை தான் கூப்பிட்றேன்ப்பா, நீ வேணும் மேடைக்கு வா, கர்த்தர் உன் கண்களை திறக்க போகிறாருன்னு சொன்னாராம். இவனுக்கு உடனே ஷாக். எல்லாரும் என்ன ஜேம்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் போய் சாட்சி சொல்கிறான் மேடையில், எல்லாரும் என்ன ஜேம்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா மாத்திரம்தான் என்னை ராஜான்னு கூப்பிடுவாங்க, என்னை எங்கள் அம்மா வந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் மேடைக்கு தூக்கின்னு வந்து அவனை விட்டு அவனுக்கு கண்கள் கிடைத்ததாக சாட்சியை நான் பார்த்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீ ஆண்டவர் உண்மையாக நம்பினா உன் கண்ணை ஏசப்பா திறப்பார். ஆமென். இன்னைக்கு குருடாக இருக்கிற உன் ஆசீர்வாதத்தை திறப்பார். இன்னைக்கு நன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையில் நன்மையை தருவார். இன்னைக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிள்ளையை தருவார். இன்னைக்கு ஆசீர்வாதமாக எல்லாரும் இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? எத்தனை பேர் ஏசப்பா பார்க்கணும், என்ன பார்க்கணும்ப்பா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்ன பார்க்கணும் ஏசப்பா? அவர் கண்ணில் நான் படணும். அல்லேலூயா. அவர் கண்ணில் படுற மாதிரி நான் வாழணும். அவர் என்னை பார்க்குற மாதிரி நான் ஜெபம் பண்ணணும். அவர் என்னை பார்க்குற மாதிரி. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே படணும் சிஸ்டர். கர்த்தருடைய கண்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே பட வேண்டும். அப்போ தான் நன்மை வரும். அதனால தான் எரோமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நான் என் கண்களை அவர்கள் மேலே வைத்து. ஆண்டவர் சொல்கிறார் எரோமியா கிட்ட, எரோமியாவே நீ அழுது புலம்பினது போதும், உன் தலை நீர் ஊற்றா இருந்தது போதும்பா, நான் என் ஜனங்களை கட்டுவேன். அவங்கள பிடுங்கி போட மாட்டேன். நான் பிடுங்கி போட்டேன் தான், ஆனால் என் ஜனங்களை திரும்ப நான் கட்டுவேன். ஐ எம் கோயிங் டு ரீபில்ட். ஆமென். அல்லேலூயா. திரும்ப நான் ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது காரியம், ஆண்டவர் கண்கள் நம்ம ஜெபத்தை பார்க்கும். 2வது நல்லா கவனிங்க, நீ பண்ணுற ஜெபத்தை பார்க்கும். எத்தனை பேர் நல்ல ஜெபம் பண்ணுறான், எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணுறான், எத்தனை பேர் போலியாக ஜெபம் பண்ணுறான் அப்படின்றது ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், என் கண்கள் திறந்தவைகளும், என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள். என் கண்ணு திறந்திருக்குது. அப்போ ஆண்டவருடைய கண்ணு உன் ஜெபத்தை பார்த்துனுக்குது. நீ கரெக்டாக ஜெபம் பண்ணுறியா, என்ன உண்மையாக ஜெபம் பண்ணுறியா, இல்லை திருட்டுத்தனமாக ஜெபம் பண்ணுறியா,
இல்லை முக்காடு போட்டு இப்படி இப்போ சர்ச்சிலெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷனுங்க, முக்காடு போட்டாக்கா அப்படி இது பேர் அல்லேலூயா ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரில. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை பார்க்கிறார். அன்னால் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவளை பார்த்தாருன்னா ஒன்றையும் பார்ப்பார். சிறைச்சாலையிலே யோசேப்பு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்தாருன்னா ஒன்றையும் பார்ப்பார். சிறைச்சாலையில் தானியேல் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்தாருன்னா உன்னையும் பார்ப்பாரு. அக்கினி சுவாலையில் சாத்ராக் மேஷாக் ஆண்டவர் பார்த்தாருன்னா அவருடைய கண்ணு உன்னையும் பார்க்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்த கண்ணு வேற கண் இல்லை, உன்னை என்னை பார்க்குற கண்ணு வேற கண் இல்லை. அவங்கள எங்களுடைய சாத்ராக் மேஷாக் பார்த்த அதே ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். அவங்க பார்க்குற கண்ணு தான் அவங்கள ஆசீர்வதிச்சது தான் என் ஆண்டவர். அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னே பார்த்த ஏசப்பா தான் எனக்கு இப்போது ஏசப்பா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கு. கவனிச்சுன்னே இருப்பாரும். ஆமென். எத்தனை பேர் காலேஜுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறீங்க, சாப்பாடு வைக்கும்போது ஜெபம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ராத்திரி படுக்கும்போது ஜெபம் பண்ணுறீங்க, காலையில் எழுந்துக்கும் போது யார் ஜெபம் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன். நான் ராத்திரி படுக்கும்போது ஜெபம் பண்ணுறேன். புரியுதுங்களா? காலையில் எழுதும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் பண்ணுறேன் அவ்வளோ நேரம் பண்ணுறேன் எனக்கு நான் சொல்ல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்குறாரு. அதான் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாக இருக்குது. ஜெபத்திற்கு அவருடைய கண்ணு திறந்துக்குது. வேற எதுக்கும் கண்ணு திறக்க மாட்டார். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்ணு திறந்து பார்ப்பாரு. அல்லேலூயா. நீ நினச்சிக்கலாம் ஜெபம் பண்ணலாம், இந்த நாட்டை கடந்துடலாம். இந்த 2024 நம்ம முடிக்க போகிறோம். எவ்வளோ நேரம் இந்த வருஷத்தில் நாம் ஜபித்து இருக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம உபவாசித்து இருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஊழியத்தில் ஒன்னே ஒன்று கற்றுக்கிறது, ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செஞ்சுருக்குறேங்க, இந்த வந்து நிற்கணுங்கிறேன். இவ்வளோ நேரம் நான் நின்று இந்த 14 வருஷம் சர்ச்சை நடத்துகிறேன். ஒரே ஒரு ஊழியத்தில் ஒரே ஒரு ஸ்தாபனத்தில் நான் நிற்கிறது காரணம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்கிறேன். ஆமாம். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியாது. உன் ஜபத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால் ஜெபம் பண்ணுங்க. இனி எனக்கு தீர்மானம் பண்ணுங்க, வருஷத்தில் கடைசி நாள் இனி நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் சிஸ்டர். அவ்வளோதான், வேறு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்களே எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் ஜெபத்திற்கு திறந்தவைகளாக இருக்கிறது. அவருடைய வருகையில் பாருங்கள், யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வைரஸ் வருதுன்றாங்க, என்னென்னமோ காரியங்களை ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமாக தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே வர்றாரு. நோவா மாதிரி ஐயா சொல்லுதாங்கிறாரு. சொல்லு. ஆனால் என்னைக்கு நான் யார் வருகையில் யார் போகும் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய கண்கள் ஜெபத்துக்கு திறந்திருக்குது. அதனால் ப்ளீஸ் ப்ரே. ஆமென். அல்லேலூயா. கிரேட் டாக்டர் பில்லி கிராம கேட்பாங்க, உன்னுடைய சக்ஸஸுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு என்ன ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கு எலெக்ஷனே இல்லாமல் நீ தான் பிரசிடென்ட், நீ உயிராக இருக்கிற வரைக்கும். படிச்சுக்கிறீங்களா ஒரு பயோகிராஃபி? யூடியூப்பில் போய் பாருங்கள். அமெரிக்காவுக்கு நீங்கள் தான் வந்து பிரசிடென்ட் ஆகலாம், எலெக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாங்களாம். அவர் சொல்லிட்டாரா, அதை விட ஒரு பெரிய பதவி எனக்கு இருக்குது. ஆமென். அவர் மிரக்கல் மினிஸ்ட்ரி பண்ணல, அற்புதம் நடக்கிற மினிஸ்ட்ரி பண்ணல, ஜபம் ஊழியம் போய் நடத்தலை, பெரிய பெரிய குருசைடு அதாவது சபை ஊழியம் நடத்தலை, தீர்க்க தரிசன ஊழியம் பண்ணல. சிம்பிளாக இயேசு நல்லவர், காஸ்பல் சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவித்தார். இயேசு நல்லவர், அவர் தான் உண்மையான தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோதான். லட்சக்கணக்கான ஜனங்க அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அவரை போய் கேட்டாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, உங்களுடைய சக்ஸஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. அவர் சொன்னார், 3 காரணம் என் சக்ஸஸ் அப்படின்னா. என்ன? ஜபம். ரெண்டாவது என்ன காரணம்? ஜபம். மூணாவது என்ன? ஜபம். அல்லேலூயா. அவ்வளோதான். உன் ஜபத்தை ஏசப்பா பார்ப்பார். ஆமென். ஆமென். அவர் சின்ன வயசில் எப்படியானா போய் வரக்கனா ஒருத்தருக்கு சுவிசேஷன் சொல்லிட்டு வரான். வாலிபத்தில் நீ ஜபம் பண்ணிப்பார், உன் ஜபத்தை ஏசப்பா பார்ப்பார். உனக்கு ஒரு சின்ன ஒரு பெண்ணு வேணும்னாலும் சரி, ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு வேணும்னாலும் சரி. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஆண்டவர் வாசிக்கலாம். ரெவல்யூஷன், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 14 சொல்லுகிறது,
அவருடைய சிரசும் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய கண் எப்படி இருந்துச்சு? அக்கினி ஜுவாலை. அவருடைய கண் எப்படி இருந்துச்சு? ஆமென் சாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவருடைய கண் எப்படி இருந்துச்சா? அக்கினி ஜுவாலை போல். அந்த அக்கினி ஜுவாலை ரெண்டு காரியத்தை கொண்டு வரும். ஒன்று, இட் பிரிங்ஸ் ஹோலினஸ். அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலை நம்ம மேலே படும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பரிசுத்தம் கிடைக்கும். ரெண்டாவது, அக்கினி ஜுவாலை மயமான கண்கள் உண்மையில படும்போது உனக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நியாயாதிபதியாக வரும்போது அந்த அக்கினி மயமான கண்ணில் தான் உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. மாம்ச கண்ணில் உன்னை பார்க்க மாட்டார் ஆண்டவர். மாம்ச கண்ணோட போயிடுச்சு, அவ்வளோதான். மாம்ச கண்ணில் ஏசப்பா உன்னை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் யோவான் சுவிசேஷகன் சொல்கிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறான், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல. அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறது. அவருடைய கண், அவருடைய வாசிங்க மீண்டுமா அதை. அவருடைய கண் எப்படி இருந்துச்சு? அவருடைய சிரசும் ஆமென் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலை போல. அவருடைய கண் எப்படி இருந்துச்சா? அவருடைய கண் எப்படி இருந்துச்சா? அந்த அக்கினி ஜுவாலை உன் மேலே படும்போது the fire anointing வரும். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தார்? ஃபயர் அனாயிண்டிங். தான் அக்கினி ஜுவாலைனா என்ன? அக்கினி அபிஷேகமா ஆண்டவர் இருந்தார். அந்த கண்ணு மேலே படும்போது நீ பரிசுத்தமா மாறிடுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவி வேணும்? எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்தம் வேணும்? அன்றைக்கு மேல் வீட்டறையில் ஆண்டவராகிய தேவன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் தன்னுடையவர்களுக்கும் உயிருள்ளவராய் காண்பித்து அந்த பரலோகத்தில் பரமேறி போன பொழுது ஆண்டவர் சொன்னார், தேற்றரவாரன் வருவார். அந்த அக்கினிமயமான ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது அந்த மேல் வீட்டு அறையில் 120 அப்போஸ்தலர் மேலே ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு இருந்த அந்த மகிமை, அன்றைக்கு இருந்த அந்த வல்லமை, அன்றைக்கு இருந்த அந்த ஆத்தும பாரம் தாகம், அன்றைக்கு இருந்த அந்த பரிசுத்த ஆவி ஒரு எல்லளவும் மாறலை. இன்னைக்கு நீ ரிசீவ் பண்ண போகிறது தான் இருக்குது. நீ பெற்றுக்கொள்ள போகிறதுல தான் இருக்கிறது. நீ ஆண்டவரை பெற்றுக்கொள்ள போகிறதுல தான் இருக்குது. எஸ். எல்லாம் அப்படி உங்கள் பைபிளெல்லாம் மடித்து வச்சுட்டு ஆண்டவருடைய கண்கள் உனக்கு நன்மையை கொண்டு வரும். ஆண்டவருடைய கண்கள் உன் ஜபத்தை பார்க்கும். ஆண்டவருடைய கண்கள் அக்கினி அபிஷேகத்தை ஆமென் கொண்டு வரும். ரிமரா ஷதரா மரதலபா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிறைந்திடுமே. 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன், மறக்கவே கூடாது. இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த வருஷம் கடைசியில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன நன்மையாக பார்க்கணும் விரும்புகிறீங்க? பிள்ளைங்கள்லாம் சொல்லு, ஆண்டவர் ஏசப்பா நன்மையோடு என்னை பார்க்கணும், என் ஜபத்தை ஏசப்பா பார்க்கணும், என் மேலே ஒரு ஃபயர் அனாயிண்டிங் அபிஷேகம் வரணும். அவங்க மாத்திரம் பைபிள் வச்சுட்டு ஏந்து நில்லுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஷகனா மதுரா பலதர பலபா ஓ ரிமா ஷதலதன மதுரிகா பதனதலதரபா. எல்லாம் உங்களுக்கு தயவு செய்து கடைசி ஆயிடுச்சு செய்தி. நீங்கள் விரும்பலைன்னா நீங்கள் வெளியே போயிடலாம். நான் ஆசீர்வாதத்தை கூறிடுறேன். யாராவது விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம், இந்த அபிஷேகத்தை உணர்ற, நான் விரும்பலை, பரவாயில்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் மற்றவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, மற்றவங்க கூட பேசாதீங்க, கண்ணை மூடுங்க. எல்லாம் பிள்ளைங்க அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடும். கமான், கரங்களை தட்டி அக்கினியாய் இறங்கிடு. சும்மா இருக்காத, கையை தட்டி தலைக்கு மேல உயர்த்தி. எஸ். ஓ ரபதர கஷபலபா. நதியாக பாய்ந்திடுமே,
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடு. அக்கினி அக்கினி அக்கினியாய் இறங்கிடுமே, ரிபலதலபா ஓரகபா ஷதலபலம், பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை, சீனாய் மலை மேலே ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடு. சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே ஜுவாலையை நான் பார்க்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவார பல பலபா சகல பர பல பர பலபா உரபல பர பல பர பல பர பல பர பல பரபா உரி பல 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 பரிகர மரிக்கபா சதர பல பரபா உரி பல 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 பர பல பரப. ஓ சுகமளிக்கிற வல்லமை, அக்கினியா இறங்குகிற ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர், விடுதலை தருகிற ஆவியானவர், பரிசுத்தத்தின் ஆவியானவர், ஜெயம் தருகிற ஆவியானவர், அக்கினியா இறங்குகிற ஆவியானவர். ஓ அன்றைக்கு மேல் விட்டு அறையில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் ஒவ்வொரு மேல ஓ எல்லா கரங்களை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவா அமர்ந்திடு, அக்கினி நாவில் பெருங்காற்று வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடு. கர்மேல் ஜபவேலை, கர்மேல் ஜபவேலையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடு நடுங்க அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜபவேலை, கர்மேல் ஓ ரகபா கையளவுதான் மேகம், கையளவுதான் மேகம், ஆகாபு நடு நடுங்க பாய்ந்திடுமே. அக்கினி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாலே அமர்ந்திடு. எல்லா கண்ணமோடு கண்ணமோடு வாலிப ஓ பெருங்காற்று வீசட்டம்பா, இங்க ஒவ்வொரு மேல பெருங்காற்று வீசட்டும், அக்கினி வீசட்டும், ஒவ்வொரு நாவும் அந்நிய பாஷைகள் பேசட்டும். பரிசுத்தத்தின் ஆவியானவர், இந்த மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஜப கூடாரத்தின் மேல இப்பொழுது ஊற்றப்படட்டும். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுகிறோங்க. பின்மாரி 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 அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் இறங்கு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. பின்மாரி அபிஷேகம் மாம்சமான யாவர் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. கடைசியா அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவா அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக ஓ அக்கினியாய் இறங்கி பாபா 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 உரா பாபா 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 உரா பாலா 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 உரி பாலா 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 உரி பாலா 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 உரி பாலா 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 கபா உரி கபா பாலா 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 உரி கபா பாலா பாலா
பெருக்காற்று பெருக்காற்று வீசட்டும் அக்கினி உருட்டும் ஜீவ நதியால் பாயட்டும் பெருக்காற்று ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும் அக்கினியா ஓ எங்க நாவெல்லாம் நிரப்பப்படட்டும் ஓ ரபா 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 ஓ ரிகவா ஷபா ரபா ரபா ஓ அப்பா 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 ஓ மாம்சமான யாவர் மேலும் ஆவி இருந்தே பாய்ந்திருந்தே ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதி போல பாய்ந்து வரட்டும்பா ஆண்டவரே பின்மாரியின் அபிஷேகம் தலைமையில அப்படியே ஊற்றப்படட்டும் எத்தனை பேருக்கு வேணும் உங்க தலைமையில பின்மாரி அபிஷேகம் வேணும் உங்க கையை வச்சு தலைமையில கையை வைங்கல்ல பார்க்கலாம் உங்க தலைமையில அப்படியே கையை உள்ள கை அப்பா நன்மை உண்டாகட்டும்பா எனக்கு என் ஜபத்தை பாருங்க ஆண்டவரே கேளுங்க என் ஜபத்தை பார்க்கிறவரே அது அக்கினிமயமான கண்களினால என் மேல அக்கினி ஊற்றுங்க ஆண்டவரே என் கண்ணீரை பார்க்கிறவரே என் ஜபத்தை பார்க்கிறவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவரே எங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவரே எங்க ஊழியர்களுக்கு நன்மை செய்கிறவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு நன்மை செய்கிற தெய்வம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே